புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தையே இறைவா, ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மூவரு இறைவா, ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே, இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்மை பாடி புகழ்கின்றோம். உம்மை போற்றி வாழ்த்துகின்றோம். எங்களையே தாழ்பணிந்து ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, எங்களை படைத்தவரே, எங்களை வழி நடத்துபவரே, எங்களை என்றும் ஆசிர்வதிப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை வாசிக்கின்ற பொழுது உள்ளத்தால் தூண்டப்பெறுகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுடைய இதயத்தை மகிழ்விக்கின்றன, எங்களுடைய வாழ்வை வளப்படுத்துகின்றன. நாங்கள் நேரிய வழியில் செல்வதற்கு தூண்டுதலை தருகின்றன. ஆண்டவருக்காக எங்களை இழக்க இதோ எங்களை ஒப்படைக்கக்கூடிய மனதை தர தூண்டுதலை தருகின்றன.
என்ன வரிகள்! திருப்பாடல் 19:8. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரே, நீர் வகுத்த நீதி, உண்மை, அன்பு என்ற நீதி நெறிகள், இறையாட்சி விழுமியங்கள் உண்மையானவை, முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரே, இவை சரியானவை. இவற்றை கடைபிடிக்கின்ற பொழுது இதயத்தில் ஒரு மகிழ்ச்சி, மனதிலே ஒரு நிறைவு, அர்த்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு. ஆண்டவரே, நீர் வகுத்து கொடுத்தது இந்த திருச்சட்டம், இந்த ஒழுங்குமுறைகள், ஆண்டவரே, இது எங்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றது. நீரே உடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டினீர் ஒரு மனிதனாக வாழ முடியும் என்று. எங்கள் முன் சாட்சியாக நிற்கிறீர், எங்கள் முன் வழியாக நிற்கிறீர், எங்களது வழி துணையாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, இவற்றை கடைபிடித்தால் எங்களுக்கு கட்டாயம் பரிசு உண்டு, வெற்றி உண்டு, வானக வாழ்வு உறுதி, நிலையான வாழ்வு என்றென்றும் எங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரே, இதை உணர்த்துவதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய இதயம் எப்படி மகிழ்ச்சியை உண்மையாக அடைய முடியும் என்பதை இதோ இந்த திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை வாசிக்க செய்து, தியானிக்க செய்து, எங்களை உணரச் செய்ததற்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை ஆராதித்து எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகிலே வாழும் பொழுது, இவற்றை கடைபிடிக்க முயற்சிக்கின்ற பொழுது பலவீனங்கள், தவறான வழிமுறைகள், ஆணவ போக்கு, மிரட்டல்கள் என்று எத்தனையோ எங்கள் முன் வந்து எங்களை விழச் செய்கின்றன. இதை கடைபிடிக்க முடியாமல் தவறி போகச் செய்கின்றன. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிறோம், இந்த வேளையிலே எங்களை காத்தருளும். நாங்கள் உம்முடைய கரங்களால் படைக்கப்பட்டவர்கள், எங்களை வழி நடத்தியருளும். இந்த பிழைகளை, தவறுகளை நாங்கள் எதுவும் செய்யாமல் உம்முடைய நியமங்களை, உம்முடைய நீதி நெறிகளை கடைபிடிக்கக்கூடிய ஆற்றலை, அறிவுறுத்தலை, மன வலிமையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இதை கடைபிடித்தால்தான் நிலையான வாழ்வு என்பதை இன்னும் அதிகமாக எங்களுடைய வாழ்விலே, இதயத்திலே உணரச் செய்திரலும். உம்முடைய நீதி நெறியின்படி வாழ்வதற்கு உம்முடைய ஆவியை அனுப்பி எங்களை தூண்டி எழுப்பியறலும். உம்முடைய ஆவியானவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்முடைய நீதி நெறிகளை, இறையாட்சி விழுமியங்களை எங்களுக்கு நினைவுபடுத்தி வாழ்வதற்கு தூண்டுதலை கொடுத்து எங்களை வழிநடத்த செய்திரலும். அதே ஆவியானவரை அன்று திரு தூதர்களுக்கும் அன்னை மரியாவுக்கும் அனுப்பினீரே, வாக்குறுதி கொடுத்தவாறு இதோ இன்று மீண்டுமாக எங்களுக்கு அனுப்பியறலும். இந்த ஆவியினால் நாங்கள் வழிநடத்த பெற்று என்றென்றும் இறையாட்சி விழுமியங்களை கடைபிடித்து இறையாட்சியை கட்டி எழுப்பும் நல் கருவிகளாக எங்களை வாழச் செய்திரலும். ஆமென். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில்
பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கல்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கல்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட. கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. என்றும் வாழும் எங்கள் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். அற்புதமான இந்த வேளையிலே ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினராய் உம்மை அப்பா தந்தாய் என்று கூவி அழைப்பதற்கு ஆண்டவரே, ஒட்டுமொத்த உலகத்தினராய் உமது அன்பு பிள்ளைகளாய், எளியவர்களாய், ஏழைகளாய் ஆண்டவரே உமது பாதத்திலே பாவிகளாய் எங்களெல்லாம் கூட்டி சேர்த்தமைக்கு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது நியமங்கள் சரியானவை என்பது நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, உமது கட்டளைகள் எங்களை நெறிப்படுத்துவதற்கு, நல்வழிப்படுத்துவதற்கு அவை நீர் எங்களுக்கு தந்தீர் என்பதை அறிகிறோம். ஆண்டவரே, ஆயினும் எங்களுடைய சுயநல காரணங்களினால் ஆண்டவரே, உமது நியமங்களிலிருந்து நாங்கள் நெடுந்தூரம் புறம்பாக சென்று கொண்டிருப்பதை நீர் அறிவீர். இந்த வேளையிலே ஆண்டவரே மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்களை எல்லாம் உமது சுவிகார பிள்ளைகளாக நீர் தேர்ந்தெடுத்தீர். ஆண்டவரே,
ஆயினும் உமது வார்த்தைகளை கேட்காமல் தூர விலகி சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளைகளுக்காக ஆண்டவரே மன்னிப்பு வேண்டுகிறோம். காணாமல் போன மகனைப் போல தந்தையை உதறி பெற்றோர்களை உதறிவிட்டு தூரமாக ஆண்டவரை சென்று கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உண்டு. தீய நண்பர்களோடு ஆண்டவரை எல்லாவற்றையும் செலவழித்து இழந்து ஏமாற்றப்பட்டு ஒன்றும் இல்லாமையாய் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உண்டு. தனது தந்தையினுடைய தாயினுடைய உம்முடைய அரவணைப்பிலிருந்து நெடுந்தூரமாக சென்று பன்றிகளோடு தீயவைகளோடு ஆண்டவரை உழன்று தவிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உமது பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரே, உமது தோளை தாரும், உமது இதயத்தை தாரும், உமது மன்னிப்பை தாரும் என்று வேண்டி நிற்கிறோம். ஆசீர்வதித்தரும் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே உம்மை மறுதலித்த பேதுருவை போல் ஆண்டவரை உமது பாதத்தில் இருக்கிறோம். எத்தனை முறை, 3 முறை அல்ல, எத்தனை முறை ஆண்டவரை உமது அன்பை மறுதலித்து, உமது பிரசன்னத்தை மறுதலித்து, உமது நியமங்களை கட்டளைகளை மறுதலித்து நாங்கள் நிற்கிறோமே ஆண்டவரே. ஆயினும் இதோ நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நீர் எங்களை நோக்கி நிற்கிறீரே, கரம் விரித்து நிற்கிறீரே, அன்பு கலந்த முகத்தோடு நிற்கிறீரே ஆண்டவரே. என்னவென்று சொல்வது? எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. தோமாவை போல ஆண்டவரே, உமது உயிர்த்தெழுதலிலே உமது பிரசன்னத்திலே நம்பிக்கை இழந்து பல்வேறு தருணங்களிலே இருந்திருக்கிறோமே ஆண்டவரே, மன்னிப்பு வேண்டுகிறோம் ஆண்டவரே. பல்வேறு தருணங்களிலே உம்மை கேள்வி கேட்டிருக்கிறோம், உமது இருத்தலை சந்தேகித்திருக்கின்றோம், உம்மை ஏளனத்தோடு பார்த்திருக்கின்றோம் ஆண்டவரை. மன்னிப்பு வேண்டுகின்றோம். உம்மை காட்டி கொடுத்த சகோதரரை போல ஆண்டவரே, உம்மை நாங்கள் வியாபார பொருளாக மாற்றி இருக்கின்றோம். யூதாஸ் இஸ்காரியோத் ஆண்டவரே வெள்ளி காசுகளை பெற்றுக்கொண்டு உம்மை காட்டி கொடுத்தது போல உம்மை வியாபார பொருளாக நாங்கள் மாற்றி இருக்கின்றோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் காட்டி கொடுத்திருக்கின்றோம். இவரை எனக்கு தெரியாது என்று சொல்லி இருக்கின்றோம் ஆண்டவர். இந்த வேளையிலே மன்னிப்பு வேண்டுகிறோம். எத்தனை பாவங்கள், எத்தனை தீமையான வாழ்க்கை முறைகள், முகமுடிகள், தீய பழக்க வழக்கங்கள், உமது நியமங்களிலிருந்து வெகு தொலைவு சென்றிருக்கிறோம் ஆண்டவரே. தருணத்திலே மீண்டும் திரும்பி வருவதற்கான வாய்ப்பை தருகின்றீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி கூறுகிறோம். இனிமேல் ஆண்டவரே, உமது அன்பிலே உமது நியமங்களிலே தொடர்ந்து உமது கரம் பற்றி நடக்க எங்களுக்கு அருள் தாரும். உமது பிரசன்னத்திலே நாங்கள் வந்து இருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் அழுது புலம்பி மத்தியிலே வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. உம்மை மார்போடு அணைத்துக் கொள்ள உம்மை வேண்டுகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி வருகிறோம். உமது கரங்களை விரித்து உமது மார்போடு எங்களை அணைத்துக் கொள்வீராக. ஆமென். நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன்.
கொள்வீரா உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே நோவாவை போல் நீதிமானும் இல்லையே யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே நோவாவை போல் நீதிமானும் இல்லையே ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே நான் தானாக வந்திருக்கிறேன் நானாகவே வந்திருக்கிறேன் உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா மாத்தாளை போல் உம்மை சேவிக்கலையே மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே மாத்தாளை போல் உம்மை சேவிக்கலையே மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன் நானாகவே வந்திருக்கிறேன் உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா நானாகவே வந்திருக்கிறேன் உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா திருப்பாடல் 19. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும்.
ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன். அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆணவம் மிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும். அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன், பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரே, ஆணவமிக்கோரிடமிருந்து உம் அடியவர்களை காத்தருளும். ஆம் ஆண்டவரே, உம்முடைய நியமங்களை மதிக்காதவர்கள் ஆணவத்தோடு நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் பல நேரங்களில் கடவுள் என்ன செய்து விடுவார் என்கிற இருமாப்புடன் சுற்றித் திரிகிறார்கள். ஆண்டவரே, பல நேரங்களில் அந்த ஆணவ திமிரினால் எளியவர்களை, இயலாதவர்களை அவர்கள் ஆட்டி படைக்கிறார்கள். அன்பு தெய்வமே, ஆனால் உம்மீது நம்பிக்கை கொள்பவர் உம்முடைய நியமங்களை கண்டு பயப்படுகிறார்கள். அதனால் மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்க கூடாது என்கிற ஒரு எண்ணத்திலே வாழ்கிறார்கள். அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளிலே எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் தங்களது செயல்கள் சரியானவை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற அவர்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நியமங்களின்படி அவர்களை நீர் நடத்தி அருளும். அவர்கள் செய்த குற்றங்கள் அவர்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள். அன்பு தெய்வமே, அவர்களுக்கு நீர் அதை உணர்த்தி அருளும். இதோ உம்முடைய நீதி நியமங்களை விட்டு விலகி தங்களது ஆணவத்தை நிமிர்த்தி கொண்டு உயர்த்தி பிடித்து கொண்டு மற்றவர்களோடு சக மனிதர்களாக, சக மனுஷிகளாக பல நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு உம்முடைய படிப்பினையை கற்றுத்தாரும். அன்பு தெய்வமே, உம்முடைய நியமங்களின்படி வாழ்வதற்கு அந்த படிப்பினைகளை சொல்லித்தாரும். ஆம் ஆண்டவரே, இதோ இந்த ஆணவ திமிரினால் பல நேரங்களில் எளியவர்கள் வாழ்வு முடக்கப்பட்டு பேச முடியாமல், யாரிடமும் எதுவும் சொல்ல முடியாமல் முடங்கி கிடக்கிறார்கள், ஒடுங்கி கிடக்கிறார்கள், அடக்குமுறைகளுக்கு ஆளாகி கிடக்கிறார்கள். அத்தகைய எளியவர்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆண்டவர் கைவிரித்து விட்டார், எங்களை எவரும் கண்டுகொள்ளவில்லை என்று துடித்து கொண்டிருக்கின்ற அந்த நெஞ்சங்களை இதோ உமக்கு அர்ப்பணிக்கிறோம். அன்பு தெய்வமே, எதுவும் செய்ய இயலாமல் தங்களது வாழ்க்கையிலே போராடக்கூட துணிச்சல் இல்லாமல் வலுவில்லாதவர்களாக முடங்கி கிடக்கிற அந்த ஏழை எளியவர்களை இந்த நேரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆணவக்காரர்களின் பிடியிலிருந்து, அந்த மம்மதையிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை தந்தருளும். தாங்கள் எழுந்து நடக்கக்கூடிய, தொடர்ந்து இந்த சமூகத்திலே வாழக்கூடிய, இன்னுமாய் அவர்கள் இந்த வாழ்க்கைக்காக போராடி வெற்றி பெறக்கூடிய அந்த தைரியத்தை, அந்த உற்சாகத்தை தந்தருளும் ஆண்டவரே. இதோ தங்களது குடும்ப வாழ்க்கையிலே, இந்த சமூக வாழ்க்கையிலே, தாங்கள் பணிபுரிகின்ற இடங்களிலே போராடி 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 தோர்த்து போய் நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த நேரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை தாங்கிக் கொள்ளும்,
அவர்களை தூக்கி உயர்த்தி நிறுத்தும் ஆண்டவரே. உம்முடைய கைகளை அவர்களுக்கு நீட்டி, இதோ அன்று சீமோன் பேதுரு கடலிலே மூழ்கப் போகிற அந்த நேரத்தில் உம்முடைய கைகளை நீர் நீட்டி அவரை பிடித்து தூக்கினீரே, அப்படியாய் இதோ விழுந்து போகிற நிலையில் இருக்கிற அந்த ஏழை எளியவர்களை நீர்தாமே தாங்கிக் கொள்ளும், அவர்களை உயர்த்தி பிடியும், அந்த ஆணவக்காரர்களின் பிடியிலிருந்து அவர்களை காப்பாற்றும், தொடர்ந்து வழிநடத்தும். எங்கள் ஆண்டவரே, எங்களது கிறிஸ்துவே, நற்கருணையில் உயிரோடு இருக்கிறவரே, அவர்கள் வாழ்வதற்கான அந்த நம்பிக்கையை, அவர்கள் போராடுவதற்கான அந்த துணிச்சலை தொடர்ந்து நீர் தந்து கொண்டே இரும். வழி நடத்தும், வழி நடத்தும். ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க தருவாயோ என் இறைவா, ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க தருவாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும், அறியாயோ என் தலைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும், அறியாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க கருவாயோ என் இறைவா. அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவது நியாயம் என்ன? அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவது நியாயம் என்ன? தொழுதுனை வணங்கி கவலைகள் கூற கண்ணீர் மறைந்திடும் மாயமென்ன, மாயமென்ன? ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருள்வாயோ என் இறைவா. சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும், அறியாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருள்வாயோ என் இறைவா. தாயும் தந்தையுமான இறைவா, உமது பிள்ளைகள் நீர் படைத்த அந்த அழகிய உலகிலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே, நீர் மையப்படுத்திய அமைதிக்கு எதிராக, நீர் மையப்படுத்திய உறவுக்கு எதிராக இந்த சமூகம், இந்த உலகம் மாறிக்கொண்டு வருவதை நீர் அறிவீர் ஆண்டவரே. உமது பார்வையிலே மிக நல்லது என காணப்பட்ட அந்த உலகத்திலே ஆண்டவரே, விரோதங்கள், குரோதங்கள், பிரச்சினைகள், பிளவுகள், சண்டைகள், சச்சரவுகள், தீவிரவாதங்கள் அதிகரித்து கொண்டிருப்பதையும் ஆண்டவரே நீர் அறிவீர். ஆண்டவரே, இந்த தருணத்திலே இதோ உங்களுக்கு அமைதியை தர வந்திருக்கிறேன், என் அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உம் சீடர்களுக்கு மீது ஆண்டவரே ஆவியினுடைய வல்லமையை ஊதி
நீர் அமைதியை ஏற்படுத்த முன் வந்தீரே ஆண்டவரே. அதே போல இதோ பிரச்சனைகளிலே உழன்று தவிக்கக்கூடிய அந்த உலகத்தின் மீது, இந்த மக்கள் இனங்கள் மீது ஆண்டவரே உமது ஆவியின் வல்லமையை ஊதி, இதோ என் அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தேவமே இறைவா, ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய போரினால் மடிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான உயிர்கள் ஆண்டவரே, பாலஸ்தீன் இஸ்ராயேல் மக்களுக்கு இடையிலே, நாடுகளுக்கு இடையிலே நடந்தேறி கொண்டிருக்கக்கூடிய யுத்தத்தினால், போரினால் மடிந்து அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான உயிர்கள் ஆண்டவரே. இப்பொழுது இஸ்ராயேல் லெபனான் நாட்டிற்கு இடையிலே அங்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பதட்டத்தினால், போரினால் ஒவ்வொரு நாளும் மடிந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர்கள் ஆண்டவரே. இதோ இதே போன்று உலகிலே பல்வேறு இடங்களிலே வன்முறைகளினாலும், பிரச்சினைகளினாலும், கொலைவெறி தாக்குதல்களினாலும், போரினாலும், தீவிரவாத தாக்குதலினாலும், அச்சுறுத்தலினாலும் ஆண்டவரை அமைதியை இழந்து, உற்றார் உறவினர்களை இழந்து, உயிர்களை இழந்து தவிக்கக்கூடிய, உடைமைகளை இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஆண்டவரை ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ அமைதியை அவர்கள் மீதாக ஆண்டவரை ஊதி, இந்த சமூகத்திலே ஆண்டவரை நீர் அமைதியை நிலைநாட்டியற வேண்டுமா ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அதே போல குடும்பங்களிலே வன்முறைகள், குடும்பங்களிலே பிரச்சனைகள், பிளவுகள், விவாகரத்துகள் ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான பிளவுகள், பிரச்சனைகள், ஒருவர் மற்றவருக்கு எதிரான பிளவுகள், பிரச்சனைகள் ஆண்டவரே, நீங்கள் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் உடல் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று பவுலடியார் சொல்வது போல, உயிர்த்த ஆண்டவர் பிளவுபடுவது சரியா என்று பவுலடியார் கேட்பது போல ஆண்டவரே, இதோ உமது அன்பிற்காக, உமது அமைதிக்காக, ஒற்றுமைக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரை. ஆசீர்வதிப்பீராக. உமது உயிருள்ள பிரசன்னமாக, ஒருங்கிணைந்த நற்குடும்பங்களாக, ஒற்றுமையோடு வாழக்கூடிய நற்சமூகங்களாக, இறையாட்சியின் பீடங்களாக, சின்னங்களாக எங்களை கட்டியெழுப்பியற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. அமைதியை தந்து வழி நடத்துவீராக. ஆமென். தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான்,
அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உறவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே. உறவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. மருந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். உம்மை மருந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். உறவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது பிடியாதே. உறவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது பிடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது பிடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது பிடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நினைச்சிடுங்க, எங்களை நினைச்சிடுங்க. ஆண்டவரே இயேசுவே, நீங்க நினைச்சாதான் எங்களுக்கு வாழ்க்கை. நீங்க நினைச்சாதான் எங்களுக்கு வாழ்வு. நீங்க நினைச்சாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் ஆர்ப்பரித்து நன்றி சொல்லி பாடி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்கள் மேல் பேரன்பும் பேரிரக்கமும் கொண்டவராய் எங்களை நினைத்து கொண்டு எங்களை ஆசிர்வதித்து வருகிறீர். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, உடலிலே வலிகள், உள்ளத்திலே மனக்கவலைகள், சமூகத்தில் நடமாடும் பொழுது எத்தனையோ தொல்லைகள், நம்பிக்கையின்மைகள், தளர்வுகள், சோர்வுகள், தோல்விகள், இன்னும் எத்தனையோ எத்தனையோ எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், எதிர்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை வலிகளோடு இத்தனை துன்பங்களோடு உம்முன் வீழ்ந்து செபித்து உம்மை ஆராதித்து உமக்கு புகழ் பாடுகிறோம். ஆண்டவரே, ஏனென்றால் நீர் எங்களை வளப்படுத்துவீர், நீர் எங்களை நலப்படுத்துவீர், நீர் எங்களை குணமாக்குவீர், நீர் எங்களை தூக்கி நிறுத்துவீர்,
நீர் எங்களுக்கு விடுதலையை தருவீர், நீர் எங்களுக்கு எல்லாமுமாயிருப்பீர் என்ற நம்பிக்கைதான் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே துதித்து உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே, உம்மை என்றும் புகழக்கூடிய வரத்தை வல்லமையை தாரும். எந்த நிலையில் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, இன்பமோ துன்பமோ, மகிழ்ச்சியோ இகழ்ச்சியோ, வெற்றியோ தோல்வியோ, எல்லா நிலைகளிலும் உம்மை பற்றி வாழ, உம்மை புகழ்ந்து வாழ, உம்மை போற்றி வாழ எங்களை ஆசிர்வதியும். ஆண்டவரே, ஒரு சேர மகிழ்ந்து போற்றி புகழ்ந்து இதோ பாடுகிறோம். எங்களுடைய இந்த புகழ்ச்சி பாடலை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசிர்வதியும், எங்களை பலப்படுத்தும். ஆமென். ஆண்டவரை போற்றி புகழ்வோம். இதோ ஆண்டவர் நம் முன்னே வீற்றிருக்கிறார். இந்த ஆண்டவர் நல்லவர், வல்லவர். அவரை ஆர்ப்பரித்து போற்றி புகழ்வோம். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். ஆண்டவரே, பாவ இருள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் என்னை தேற்றும் தெய்வமாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பாவத்திலே நான் வீழ்ந்து விடாமல் அதை எதிர்கொண்டு, அதை தூக்கி எறிந்து, அதை சவாலாக கொண்டு அதை வெற்றி கொள்ள ஆற்றலை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். பாவம் ஒரு பொருட்டல்ல, அதை நீர் வெற்றி கொண்டீர். அதே போல நாங்களும் வெற்றி கொண்டு தூய்மையானவர்களாக வாழ எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, பலப்படுத்தும். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். ஆண்டவரே, வாதை நோய்கள் எங்களை தாக்குகின்றன, உடல் வலிகளை கொடுக்கின்றன, துன்பங்கள் துயரங்கள் எங்களுடைய மனதை வாட்டி வதைக்கின்றன. ஆனால் ஆண்டவரே, நல் பாதையை காட்டி ஞானத்தை கொடுத்து இதையெல்லாம் தீர்த்து வைத்து மீட்பெயரும் தெய்வமாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துன்பங்கள் ஒரு பொருட்டல்ல, நோய் நொடிகள் இதோ எங்களுடைய வாழ்வில் என்றென்றும் வருபவைதான் என்பதை ஏற்றுக்கொண்டு அதை ஆண்டவரே நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையை, உடல் வலிமையை, ஆற்றலை நீர் தருவீர் என்று நம்புகிறோம். ஆண்டவரே, அந்த நம்பிக்கையிலே உம்மை போற்றி புகழ்ந்து நாங்கள் ஆராதித்து பாடுகிறோம். எங்களை காத்தருளும், எங்களை மீட்டருளும், எங்களை குணமாக்கியருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டினார்.
பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். நன்றி நன்றி ஆண்டவரே, மகிழ்ச்சி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை காத்து வருவதற்காக நன்றி, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஆசீர்வதையும் ஆண்டவரே. நாங்கள் யாரிடம் கேட்க முடியும் இடம் கேட்கிறோம். எங்களை காத்து எங்களுடைய பாவங்களில் எங்களை மீட்டதற்காக நன்றி, நோய்களிலிருந்து குணமாக்கியதற்காக நன்றி, வழிகாட்டியதற்காக நன்றி, எங்களை தூக்கி உயர்த்துவதற்காக நன்றி, எங்களை பராமரிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாமுமா எங்களுக்காக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஆனந்தத்தோடு நாங்கள் மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முன்னும் பின்னுமாக, எங்கள் வலது இடதுமாக, மேலும் கீழுமாக இருந்து எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும். என்றென்று உம்முடைய நியமங்களை, உம்முடைய நீதி நெறிகளை, உம்முடைய இறையாட்சி விழுமியங்களை உண்மை என்பதை உணர்ந்து அதை கடைபிடித்து வாழக்கூடிய ஆற்றலை தாரும். மனதிலே வலிமையை தாரும், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சீடர்கள், உம்முடைய திருவுளத்தின் படி வாழ்வதற்காக இதோ நாங்கள் இந்த வன்னிலே வந்திருக்கிறோம். எங்களை உம்முடைய திருவுளத்தின்படி வழி நடத்தியருளும். எங்களை என்றென்றும் பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்தருளும். எப்படிப்பட்ட நிலையிலும் நாங்கள் உம்மையே போற்றி புகழ, உம்மையே ஆராதித்து வாழ, உம்மையே உட்கொண்டு வாழ, உம்முடைய வழியில் செல்ல எங்களை ஆசீர்வதியும். எங்களை தொடர்ந்து கரம் பிடித்து வழி நடத்தும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உம்முடைய பாதத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.